पुर्जे पुर्जे कहानी। इब्राहिम इब्राहिम शरीफ का जन्म आंध्र प्रदेश में कडपा नामक स्थान में हुआ। இந்த புரஜேங்கிற இந்த பாடத்தை இந்த கதையை எழுதினவர் யாருன்னா இப்ராஹிம் ஷரீஃப். இவர் எங்கே பிறந்தாருன்னா ஆந்திர பிரதேசில் கடப்பா அப்படிங்கிற பேரோட இடத்துல பிறந்தார். உனக்கா பச்சிப்பேன் பகுத் ஹி கரீப் மே ஹி பீதா. இவருடைய இளம் பருவம் வந்து ரொம்ப ஏழ்மையில தான் கழிந்தது. உன்கி சிக்ஷா மத்ராஸ் ஆக்ரா அவர் தில்லிமே ஹுயி. இவர் எங்கெங்கே படித்தாருன்னா சென்னையில், அப்புறம் ஆக்ராவில், அப்புறம் தில்லியில் படித்தார். தில்லி விஸ்வவித்யாலயமே ஹிந்தி மே எம்ஏ கர்னே பாத். டெல்லி யூனிவர்சிட்டியில் அவர் வந்து ஹிந்தியில் எம்ஏ பாஸ் பண்ணுறாரு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास में हिंदी सेवा और को संपादन का कार्य. அப்புறம் சென்னையில் இருக்கிற தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் வந்து ஹிந்தி சேவை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரி எழுதுகிற வேலையையும் பார்க்குறாரு. ஹிந்திக்கு பிரச்சார் அவர் பிரசார் கேலியே, ஹிந்தியை பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அதை வளர வைக்கிறதுக்கும் நிறைய முயற்சி அத்தக் பரிசிரம் கர்ரகத்தே, நிறைய உழைச்சாரு. அல்பாயுமே உன்கி மிருத்தி ஹுயி. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார். जमीन का आगिरी टुकड़ा नामक कहानी के लिए उन्हें विशेष ख्याति प्राप्त हुई. இவர் வந்து ஜமீன் கா ஆகிரி டுக்கடா, நிலத்தின் கடைசி பகுதி, கடைசி துண்டு அப்படிங்கிற ஒரு கதை எழுதினார். அதில் இவர் ரொம்ப பெரிய புகழ் பெற்றார். उनकी कथा साहित्य में मानवीय दुख दर्द और जीवन के संघर्षों का वर्णन है. இவருடைய கதையில் உன்கி கதா சாகித்யமே, இவருடைய கதை இலக்கியத்தில் மனிதர்களுடைய துக்கம், வலி, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் இதெல்லாம் வர்ணிச்சிருக்காரு. उन्होंने कई सूरजों के बीच और जमीन का आखिरी टुकड़ा नामक दो कहानियों का संकलन और अंधेरे के साथ नामक उपन्यास भी लिखे हैं. இவர் வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. கை சூரஜோं के बीच, ஜமீன் கா ஆகிரி டுக்கட்டா, அந்தேரே கே சாத் அப்படிங்கிற நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அதுக்காக நிறைய பரிசும் வாங்கியிருக்காரு. இப்ராஹிம் ஷரீஃப் ஜி கி சிரேஷ்ட கஹானியுமே ஏகை. இப்ராஹிம் ஷரீஃப் இவருடைய சிறந்த கதைகளில் ஒன்று புர்ஜே. इस कहानी में एक बताते हैं. இந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, आजकल की दुनिया में पैसा ही सब कुछ है. இன்றைய உலகத்தில் காசு தான் எல்லாமே. जन्म से मृत्यु तक हमें पैसे के आश्रय पर ही जीना पड़ता है. பிறந்துலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம காசோட உதவியை கொண்டு தான் நம்ம வாழ்கிறோம். ईश्वर की सृष्टि में मानव जीवन ही अनमोल समझते हैं. கடவுளோட பார்வையில் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது. லேக்கின் ஆஜ் பைசா ஹி அத்யுத்தம பன் கயா ஹை. இன்றைக்கி எல்லாத்தோட சிறந்தது காசாக தான் இருக்குது. சிக்கா பதல் கயா, இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. गरीब परिवार में पैदा होने पर भी भाई बहन दोनों ने शिक्षा में डिग्री प्राप्त किए थे. ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் கூட இவரும் இவருடைய சகோதரியும் 2 பேருமே டிகிரி பாஸ் பண்ணாங்க. பாயி சாகித்யமே எம்ஏ அவர் பகன் பிஏ டிகிரி வாலே ஹே. இவர் வந்து இலக்கியத்தில் எம்ஏயும் அவங்களுடைய தங்கச்சி வந்து பிஏவும் பாஸ் பண்ணுறாங்க. பகன் खूबसूरत भी दे फिर भी उसके योग्य वर नहीं मिलती थी. இவருடைய சகோதரி ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் இவளுக்கு வந்து ஏற்ற மணமகன் கிடைக்கல. காரணம் எக்தா கி கர்க்கி ஆர்த்திக் தசா. அது காரணம் என்னென்னா இவங்ககிட்ட நிதி நிலைமை சரியா இல்லை. அவர் தஹேஜிக்கு சமஸ்யா ஆ ஜாதி ஹை, வரதட்சணை பிரச்சனை வேற. இசி சமய மாக்கா தாஹினா ஹாத் சம்பதன்ஹீன் ஹோ ஜாத்தா ஹை. இந்த நேரத்தில் அம்மாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. हाल ही में पिता की मृत्यु हुई. அந்த சமயத்தில் அப்பாவும் இறந்துட்டாரு. பகன் பாய் சே டாக்டர் கோ புலானே கி ஜோர் தேத்தி ஹை. அப்போ அந்த சகோதரி அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறா டாக்டரை கூட்டுவாங்கன்னு. லேக்கின் हाथ में पैसा नहीं, ஆனால் கையில் காசு இல்லை. பாய் சே பகன் कहती है पिताजी के श्राद्ध के लिए माँ के पास जो रुपये हैं. அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் இறக்குறதுக்கு நிறைய காரியங்கள் பண்ணணும். அதுக்காக அம்மா கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க. உஸ்மே சே லேக்கர் டாக்டர் கோ தேங். அந்த பணத்தை எடுத்து டாக்டர்கிட்ட கொடுங்க. லேக்கின் மா பிதாஜிக்கே ஸ்ராத்தக்கே தன் கோ கர்ச்ச கர்னா மனா கர்த்திகை. ஆனால் அவங்க அம்மா அந்த காசை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. பாயி டாக்டர் கோ புலானே கயா. அவங்க சகோதரன் வந்து டாக்டர் கூப்பிட போகிறான். பர் டாக்டர்னே பாய் கோ தேய்த்தே ஹி சமஜ் லியா கரிபிமே ஹை உஸ்கே பாஸ் ருப்பியே நஹி ஹை. அவனை பார்த்தோன்னே இந்த டாக்டர் தெரிஞ்சிருச்சு இவன் ஏழை, இவன்கிட்ட காசே வராது அப்படின்னு. டாக்டர் இலாஜ் கர்னே தயார் நஹித்தா. அவன் வைத்தியம் பார்க்குறதுக்கு கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. பாய் அக்கேலா வாபஸ் ஆத்தாகை. அந்த பையன் தனியாக வீட்டுக்கு வரான். மாக்கி தபியத் கராப் ஹோத்தி ஜா ரஹி ஹை. அந்த டயத்தில் அவங்க அம்மாவோட உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு. பாய் எக் பார் ஃபிர் சே டாக்டர் சே புலானே ஜாத்தா ஹை. அப்போ அந்த சகோதரன் ஒரு தடவை திருப்பி அந்த டாக்டரை கூப்பிட போகிறான். டாக்டர் உபதேஷ் தேத்தே ஹுயே தவா கா புரஜா லிக்கர் தே தேத்தா ஹை. அப்போ வந்து நான் டாக்டர் அட்வைஸ் பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி தர்றாரு. பக் நிர்தயி டாக்டர் ரோகி கோ கர் ஆக்கர் தேக்னா நஹி சாத்தா. அந்த இரக்கமில்லாத டாக்டர் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்க கூட தயாராக இல்லை.
डॉक्टर के बिना बाई बुरजे के साथ कर आते ही बहन बुरजे को टुकड़े टुकड़े कर डालती है. டாக்டர் வராமல் அந்த மருந்து சீட்டை மட்டும் கொண்டு வந்தோடனே அவள் அந்த சீட்டை கிழிச்சு போடுறா. மா அந்திம சாங்ஸ் லே ரஹி தி, அவங்க அம்மா கடைசி மூச்சு விட்றா. கஹானி மர்ம ஸ்பர்சிஹை, இந்த கதை வந்து மனசை தொடுற மாதிரி இருக்கு. இஸ் கஹானி மே அந்த விஸ்வாஸ் யானே ஸ்ராதா கேலியே முக்கியத்துவம் தேனா, இதில் வந்து மூட நம்பிக்கை, அந்த இறந்தவங்களுக்கு செய்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. மானவதா கே பின நிர்தயதாசே ரகனே வாலே டாக்டர், மனிதநேயம் இல்லாத அந்த டாக்டர். அதுக்கே பாரமே கஹானிக்கார் மார்மிக் டங்கசே பதாயகை, அவங்கள பற்றிலாம் வந்து ரொம்ப மனசை தொடுற மாதிரி வந்து நிறைய வர்ணித்து இந்த கதை எழுதியிருக்காரு. கடைசி அவங்க அம்மா வந்து இறந்து போகிற மாதிரி கதை முடிச்சிருக்காரு. அதனால் இந்த கதை வந்து ஒரு சோக கதையாக நமக்கு காட்டியிருக்காங்க.